இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் முன்னால் உட்காந்துருக்காங்க. வாழ்த்து வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும், இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். வேகமாக பேச வேண்டியது, சீக்கிரமாக பேச வேண்டியது. நான் சொன்ன மாதிரி நீ என்னை மாட்டி விட்ட. கோயம்புத்தூரில் நான் ஒரு ஏரியாவில், பாரதிபுரம்னு ஒரு ஏரியா, பேடுமேட்டு பக்கத்தில், அங்கே குடியிருந்தேன். அங்கேருந்து சித்தாபுரம்னு புதுசாக ஒரு ஏரியாவுக்கு வீடு மாறி போனோம். அப்போ அங்கே போகும்போது அங்கே வழியில் இந்த கேரம் கிளப்பு இருந்தது அந்த ஏரியாவில். எனக்கு கேரம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது அந்த கிளப்பில் போய் மெல்ல கேரம் விளையாடுறதுக்கு புது ஆளுன்னு எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க இல்லையா, யாரோ ஒரு புது பையன் வந்திருக்கான்னு. அப்புறம் நான் நல்லா ஆடுவேன். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் உட்காருவாங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். உடனே அவங்க எல்லாருமே, இந்த நேரத்தில் நம்ம ஆள் இல்லாமல் போயிட்டாரு, நம்ம ஆள் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏரியாவுக்குள்ளே புதுசாக ஒருத்தர் வந்து டெய்லி ஜெயிச்சுட்டு இருந்தால் இந்த ஏரியா ஒரு பாசம் இருக்க முடியாது. அப்புறம் ஒவ்வொரு நாளும் சொல்லும்போதும் இன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஆள் இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஆள் யாரியா அவர் கூட ஆடணுன்னா பாக்கி எல்லாத்தோடையும் ஆடியாச்சு. இப்போ அந்த ஆள் மட்டும் பேலன்ஸு. அப்புறம் ஒரு நாளே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன சார், ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க, எங்கள் ஆள் ஒருத்தருக்கு அவர் கூட நீங்கள் ஆடுங்க சார், கண்டிப்பாக உங்களால் முடியவே முடியாது அவர் கூட. சரின்னு அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் வந்தோடனே அப்புறம் அவரை பார்த்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. நானும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சிங்கிள்ஸ் ஆட ஆரம்பித்தோம். நான் ஆட ஆரம்பிக்கும்போது முதல்ல அவர் எப்படி ஆடுவார் தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரையலில் வந்து ரொம்ப ஸ்லோவாக அப்படி லேசாக அப்படி டச் பண்ணிக்கிட்டு அப்போ அவருடைய ஆட்டத்தை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்ட்ரெயிட் காயினெல்லாம் நல்லா போட்டார், கட் பண்ணி ஸ்ட்ரெயிட் காயின் போடுறது அதெல்லாம் நல்லா போட்டார். வேறு டபுள் ஐடியாக்கெல்லாம் போகல. அப்புறம் ஒரு ட்ரையல் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ரெண்டாவது ட்ரையல் அவங்க உடனே அவர் ஆட ஆட அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்கே இருக்கிற எல்லோரும், ஏன்னா நான் ஒருத்தன் சிங்கிள் சோலோ, ஏன் ஏரியா இல்லையா அவங்க ஏரியா, எல்லோரும் சபாஸ் அப்படின்னு சொல்லி கை தட்டிகிட்டு இருக்காங்க, உற்சாகப்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்புறம் டாஸ் போட்டு பொண்ணை ஆட ஆரம்பித்தோம். இப்போ நான் எடுத்தோன்னே அவரை சிங்கிள் காய் போடுறாரு, டபுள் ஐடியாக்கெல்லாம் போகல அப்படின்னு ஒன்றுமே எடுத்தோன்னே ஸ்ட்ரெயிட் காயின் போடாமல் நான் வந்து டபுள் பாயிண்ட் கெயின் பண்ணி அடித்தேன். அது விழுந்தோடனே அவருக்கு லேசாக அப்படி இப்படி என்னை பார்க்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நான் ஆடினது பூராமல் டிஃபென்ஸ் போட்டு நான் ஆட ஆரம்பித்தேன். அப்புறம் போர்டு எடுத்துக்கிட்டே இருந்தோம். இப்போ இந்த கூட்டத்தில் என்னென்னா, அவர் மிஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகி, ஏதோ அவங்க எல்லாருமே தான மாதிரி ஒரு மாதிரி ஃபங்க் ஆகி, ரெடி பார்த்து அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒன்று பண்ணால் பிரமாதமான கைதட்டல், எனக்கு கைதட்டல் இல்லை. ஒரு நட்புக்காக அவர் படம் எடுத்தாலும் நம்ம டைரக்டர் வந்து கதைக்காக படம் பண்ணியிருக்கார். அது ட்ரெயிலில் பக்கமே தெரிஞ்சு வச்சு கண்டென்ட் கேட்டேன். இப்போ உள்ள சமூகத்துக்கு தேவையான படம். இயக்குனர் சிந்திப்பாங்க, ரசிகர்கள் படத்தை பார்த்துட்டு போயிடணும். சிந்திக்கிற வேலையெல்லாம் இயக்குனர், மக்கள் வந்து படத்தை பார்த்துட்டு போயிடணும். ஆனால் சில இயக்குனர் தான் அவரும் சிந்திச்சு மக்களையும் சிந்திக்க வைப்பாங்க. இந்த படம் மக்களையும் சிந்திக்க வைக்கிற படம். IPL ஒரு சமூக சிந்தனையோட, சமூக அக்கறையோட கருணாநிதி அவர்கள் படத்தை எடுத்திருக்காரு. கருணாநிதி அப்படிங்கும்போது அது சாதாரண பெயர் இல்லை, அது பவர்ஃபுல் பேர். அது தமிழ் திரையுலகில் கருணாநிதி அப்படின்னா இந்த வரலாறு இருக்க வரைக்கும் அந்த பேர் சினிமாவில் இருக்கும். ஏன்னா அரசர் கதைகள், சாமி கதைகள் வெறும் பாட்டாக போய்க்கிறது காலகட்டத்தில் இந்த சினிமா அப்படியே திருப்பி போட்ட படம் பராசக்தி. கலைஞரோட வசனம். அதுக்கப்புறம் சினிமாவை வேறு ரூட்டில் போயிடுச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ப்ரொடியூசர் அந்த பேனர் நேமில் தான் டைட்டில் போடுவாங்க. ஏவிய மீன், வாழ்க்கை, இந்த மாதிரி
தேவரின் தெய்வம், ஜெமினியின் ஒளி விளக்கு, இப்படி பேனர் போட்டு தான் டைட்டில் வரும். அதுக்கப்புறம் இயக்குனர் காலம் வரும்போது தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது ஸ்ரீதர் சார். அவர் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்ரீதரின் நெஞ்சில் ஒரு ஆலயம், அப்படி அப்புறம் பாலச்சந்தரின், அப்புறம் பாரதி ராஜாவின், அது ஆரம்பம். ஒரு ப்ரொடியூசர் பேர் போகிறது ஓகே, இயக்குனர் விட்டு அடிச்சதுக்கப்புறம் அவங்க பேர் போகிறது ஓகே. இந்திய தண்டனை சட்டம் இது ஒரு சாதாரண மனிதன் சந்தோஷம் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அதிகார பலமும் பணபலமும் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை ஒரு சாதாரண மனிதன் மேலே போட்டு எப்படி தப்பிக்கிறாங்க. ஆனால் இந்த சாதாரண மனிதன் எப்படி பாதிக்கப்படுறான் இந்த சமூகத்தில் அப்படிங்கிறது தான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இது படத்தை கொடுத்துருக்கேன். பத்திரிக்கையில் நிறைய விஷயங்கள், கொலைகள், ஆக்சிடெண்ட்டு நிறைய நடக்கும். ஆனால் அது உண்மையான கொலைகளா, உண்மையாக ஆக்சிடென்ட் தானா அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அது உள்ளார ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா மட்டுமே தான் அது பின்னாடி சில சதிகள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ஆனால் நம்ம அதை கடந்து போயிடும். பட் எல்லாமே ஈஸியாக எடுத்துக்கூடாது. செய்தித்தாளில் ஒவ்வொரு நியூஸும் ஈஸியாக எடுத்துக்கூடாது. அப்படிங்கிற இந்த படத்தை நான் ஐபிஎல்லில் இந்த படத்தை விரிவாக காட்டியிருக்கேன். அதனால் இந்த படத்தை எல்லோரும் தேட்டருக்கு போய் பாருங்கள். அண்டு ஃபஸ்ட்டு நான் சினிமாவில் ஜாயின் பண்ணான்னு பார்க்கும்போது அப்படி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். குசால்தாஸ் பில்டிங்காக போயிட்டுருந்தேன். அந்த சைடில் ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு. சரி, அங்கே என்ன ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு போகலான்னு பார்த்தா வேட்டி மடிச்சு கட்டுன்னு ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு. பாக்கியராஜ் சார் அதை டைரக்ட் பண்ணியிருந்தார். அப்போ தான் எனக்கு சினிமா ஆர்வம் அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. அதுலேருந்து ஒவ்வொரு ஷூட்டிங்காக நான் போய் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சார், மணிமாறன் சார்ட்டெலாம் போய் ஒர்க் பண்ணிட்டு சரி படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் முயற்சி எடுத்தேன். அது பாக்கியராஜ் சாருக்கு எனக்கு சினிமா தூண்டுதலுக்கு அவருக்கு ஒரு நன்றி. அப்புறம் செல்வமணி சார், ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் காலையில் 8 மணிக்கு அவர் வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போய்ட்டு கதை தட்டுவேன். என்ன கருணாநிதி அப்படின்னு. இல்லை சார், இப்படி ஒரு பிரச்சனை. சரி, நம்பர் கொடு, நான் ஃபோன் பண்ணி பிரச்சனை வந்து நீ பாட்டு கேரி ஆன் பண்ணிக்கொண்டு. அதேமாதிரி ஷூட்டிங்கில் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. நேராக போய் காலையில் போய் நிற்பேன். சார் இது பிரச்சனை சார், இந்த மேனேஜர் பிரச்சனை, அங்கே லொக்கேஷன் பிரச்சனை அப்படின்னு. சரிப்பா, நீ நம்பர் கொடுத்துட்டு போயிடு, பார்த்துக்கலாம் அப்படியே நம்பர் கொடுத்துருவோம். ஆனால் நான் பாட்டு ஒர்க்கு பண்ணிகிட்டே இருப்பேன். அது வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். டெக்னீஷியன் பிரச்சனை இருந்தாலும் சரி, யூனியன் பிரச்சனை இருந்தாலும் சரி, அவர் ஆக்சுவலாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு அவர் போயிட்டே இருப்பார். அடுத்தது இது உதயகுமார் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இன்னும் இசை மட்டும் தான் அமைக்கல, அதுவும் பண்ணியிருப்பார். பட் ஏன்னு தெரியல. ஆனால் அவருடைய பாடல்கள் வரிகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுத்தமாகவும் யதார்த்தமாகவும் இருக்கும், எளிதாகவும் இருக்கும் வார்த்தைகள். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பேரர் சார், ஒரு கமர்ஷியலான டைரக்டர். ரொம்ப பெரிய பட்ஜெட் இல்லாமல் டைலாகு இது மூலிமா கமர்ஷியல் கொடுத்து இன்றைக்கி 100 கோடி 200 கோடின்னு கமர்ஷியல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒரு கேரக்டர் வைஸாக ஒரு டைலாகில் பெரிய ஒரு கமர்ஷியல் கொடுத்த மிகப்பெரிய டைரக்டரில் பேரர் சார் ரொம்ப பெரிய நான் நடிக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.